நான் ஒரு 5 மந்திரங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன். ஒரு தாயாக உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறார். 5 குறிப்புகளை தருகிறேன். உன் மனசுல வாங்கி வச்சுக்கோ. ரொம்ப சீரியஸா சொல்ற ஒரு விஷயத்தை உலகம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், இந்த வயது பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும். வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய்? நான் எப்படி எதிர்கொண்டேன்? நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் உன் முன்னால் இருக்கிறேன். நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய்? வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொல்றேன். அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய்? இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல். உன்னை யாராவது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா தடுமாறாத. அவர்கள் போய் சொல்கிறார். கை தட்டியவர்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியல. பொய் என்பது எது என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். அவர்கள் உள்ளத்திலே உன் அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின்னால் ஏதோ வேறு திட்டம் இருக்கிறது. அவர்கள் போய் சொல்கிறார். அப்படியா, நன்றி என்று கடந்து போ. அதை புடிச்சிட்டு அப்படின்னு கேட்க, அம்மா ஒரு விஷயம் சொல்லி தர, கேட்டுக்கிறியா? இந்த காலேஜ்ல உன் வாழ்க்கை துணையை தேடாது. அவர்கள் இங்க இல்லை. நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார். காத்து ஒன்னும் இல்ல, கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க. நாமளா தேடிட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் மீது போடு. இப்போது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய். நான் 5 விதிகளை தருகிறேன். அந்த 5 விதிகளை மனதில் எடுத்துக்கொள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். நாம் எதை செய்கிறோமோ அது திரும்பி வரும். I am sorry to say this. நீ ஒரு தவறு செய்கிறாய், உன் ஆசிரியரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உன் தோழியிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உன் தாயாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய், உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கே தெரியுமா பிரச்சனை? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள் தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒருபோதும் உங்களை மன்னிப்பதே இல்லை. அவர்கள் உன்னை தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் ஏன் கல்லூரி வரைக்குமான ஒரு சூழல் கிடைத்தது என்றால், வாழ்க்கையில் தவறுகள் வருகின்ற பொழுதும் அந்த தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாம அதை கடந்து போவதற்கான விஷயம் தான். நான் மன வலிமையை பேசுகிறேன். மன வலிமையோடு இரு. மன வலிமையோடு இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும். பல கோடி மடங்கு திரும்பி வரும். எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், படிச்சிருங்கப்பா, வருமா? சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைங்க வருமா? உண்மையான சாப்பாடு தான் இருக்கும் வீட்டுல. பல நேரங்களில் சத்துணவு தவிர்த்து இரவு பட்டினியோடு தூங்கி இருக்கு. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, படிச்சிரு. கல்விச்சூழல் சரியாக அமைந்தது. இப்படி கல்வி தந்தைமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அரசியல் தலைவர்கள் நல்ல கொள்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள். இதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே 25 ஆண்டுகள் முடித்த வெள்ளி விழா நாயகியாக PhD பட்டம் பெற்று பேராசிரியராக இருக்கிறேன். நான் பேச்சாளர், வெறும் பேச்சாளர் கிடையாது. அது என் புற அடையாளம். அது யானைக்கு பல்லு மாதிரி காட்ட பல்லு. யானைக்கு சாப்பிடுற பல்லுன்னு இருக்கு. அது என் ஆய்வும், என் தமிழும், என் கல்வியும். அதுதான் நான். அடிப்படையில் நீ எதுவாக இருக்கிறாய் என்பதிலே உறுதி கொள். இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும். ரொம்ப நுட்பமா ஒரு வார்த்தை சொல்றேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் பையன் எந்திரிச்சு கேட்கறான், மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாக நம்பலாம். நான் சொல்லல, அது இல்லை. நீ மரணத்தை தேடுகிறாயா வரும். நீ வெற்றியை தேடுகிறாயா வரும். நீ காதலை தேடுகிறாயா வரும். நீ காமத்தை தேடுகிறாயா வரும். நீ போதையை தேடுகிறாயா வரும். நீ உயர்வை தேடுகிறாயா வரும். நீ புகழை தேடுகிறாயா வரும். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும். தேடுவதில் கவனம். எது தேடினாலும் வந்துடும். Choice is yours. ஒரு பொண்ணு இருந்தா, தூங்கிட்டு இருந்தா, ஒருத்த வந்தான், துரத்திட்டே வந்தான், கார்னர் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கேட்டா, நீ என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்த போகிறாயா? அவன் வந்தவன் அதை பார்த்துட்டு கீழே கிடக்கிறான். பார்த்துட்டு சொன்னான், இது உன் கனவு, நீதான் முடிவு செய்ய வேண்டும். இது என் வாழ்க்கை. ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு திருட வர மாதிரி கனவு. திருடங்கிட்ட கேட்கிறான், வீட்டு வாங்க, என் வீட்டு நீ திருட போகிறாயா?
சொன்னான், இது உன் கனவு, நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீ என்ன ஆழமாக நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும். ஆழமான எண்ணங்களில் கவனம் வை. சிறிய கவனம் கூட உன் வாழ்க்கையை அந்த திசையில் செலுத்துகிறது. பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி. நான் நினைச்சேன் நயாகராவை தொடணும் ஆசை. எப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபீஸ் கட்ட கூட பணம் கிடையாது. நயாகரா வைரமுத்துடைய கவிதை படித்தேன். யார் இதை நீர்வீழ்ச்சி என்று சொன்னது? நீருக்கு ஏது வீழ்ச்சி? எழுந்து நிற்குமா? என் எண்ணம் ரொம்ப தீவிரமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பஃபலோ ஒரு இடத்துல தான் எங்களுக்கு பேச்சு. ஃப்ரைடே நைட்டு போறோம், சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம், சண்டே மார்னிங் ஃபிளைட். நாங்க வேற இடத்துக்கு சியாட்டலுக்கு போனோம். காலையில ஃபுல்லா ப்ரிப்பரேஷன், போக முடியல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம். என் மனசுல நினைச்சேன், நயாகராவை பார்த்துட்டேன், நிக்கிறேன், கண்ணில் கண்ணீராக போது நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு சாயந்தரமே போன், சியாட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பஃபலோலயே நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம். 1 வீக் அங்கேதான் இருக்கும். காலை மாலை மத்தியானம் நைட் எல்லாம் நயாகரா. புல்லது கீழே தொற்ற குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் நயாகரா. நீ எதை ரொம்ப சீரியஸா விரும்புறியாது வந்துடும் உங்ககிட்ட. எதை நினைக்கிறாய் என்பதில் கவனம் வை. இங்க நிறைய பிள்ளைகளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. சூப்பரா 90 ஸ்பீட், ஈஸியா ரோட், கிளீன் ரோட், நல்ல டால்பி சவுண்ட், பெரிய ஒரு BMW அதை ஓட்டி நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் குறித்துக் கொண்டது. நீ பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மேட்டர் சொல்லல தெரியுமா? அது என் சொந்தக்காரா இருக்கணும், அது என்ன நான் நினைக்கிற பிராண்ட், நான் செலவு பண்ணி வாங்கணும், என்னோட அந்த குறிப்பா அது கொடுக்க மறந்தது. நீ எதை நினைக்கிறாய் அது வந்துடும் உடனே. அதனால் நிதானம் குழந்தைகளை வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாவற்றையும் நிதானமாக விளையாடு, நிதானமாக சிந்தி, வேகமாக சிந்தி, ஆனால் நிதானமாக சிந்தி. நிதானமாக சிந்தித்தால் உன்னால் நீ நினைக்க விரும்புகின்ற இடத்திற்கு உன்னால் பின்வைக்கின்ற தாய் மற்ற 4 விதிகளை சொல்வதற்கு முன்னால் 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன், வாங்கி வைத்துக் கொள். எங்கே இருக்க விரும்புகிறாய் அங்கே இரு. வீட்டுல போய் யோசி இந்த வார்த்தை. இன்னைக்கு இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்க இருக்க விரும்புற? பிளான் பண்ணு. அங்க இருங்கிற எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்திரசேகரரை ஸ்தூலமாக பார்க்க போவதில்லை. 50 ஆண்டுகள் கழித்து அவர் நம் மனதிலே கல்வி தந்தையராக இந்த நூற்றாண்டு அல்ல இன்னும் பல நூற்றாண்டுகள் இருப்பார். அவர் சைன் பண்ணிட்டார். நான் இப்படித்தான் வாழ போகிறேன் சைன் பண்ணிட்டார். டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிற வரைக்கும் நான் 50 வருடங்களுக்கு பின்னாலும் இந்த உலகத்தில் ஒரு 200 வருஷமாவது வாழ்ந்துவார். எங்கே இருக்க விரும்புகிறாய்? ஜஸ்ட் சைன். எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? ஜஸ்ட் சைன். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புருஷனோட குழந்தைங்களோட பேங்க் பேலன்ஸோட அவ்வளவுதான் 40 வயசுல செத்து போ கிடைச்சிடும். அப்புறம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து இந்த 4 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார். இவர்கள் என்ன கடந்து வந்தார்களோ அதை இலக்காக வைக்காத. இங்க வந்து அவர்கள் உட்கார்ந்தார்கள் இல்ல, அதை இலக்காவை மிகப்பெரிய இலக்காகவே அதற்கு அன்றாடம் பணி செய்ய. நான் இந்த பிரபஞ்ச சக்தியை நான் அதிகமாக நான் மரியாதை செய்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு வரைக்கும் சிகல் போட்டு தந்துட்டேன். தெரியல எது என்னை அப்படி. நான் 2 நாளைக்கு முன்னால மெல்பர்ன்ல இருந்தேன், ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி போனேன். 11ஆம் தேதி 10ஆம் தேதி தான் வந்தேன். 11ஆம் தேதி பாண்டிச்சேரி போனேன். நேற்று வந்து மாம்பாக்கம்ல பேசினேன். இங்க வந்து ஊத்தங்கரையில நிற்கிறேன் 3 days. இன்னைக்கு ஏன் நிக்கிறேன்? நான் சொல்லியிருக்கலாம் சந்திரசேகர் சார் கிட்ட, சார் அடுத்த மாசம் வர சார். அவர் சரிதான் சொல்லுவேன். ஏன் நான் வந்த என்னை எது இழுத்து வந்தது எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தீவிரமா நினைக்கிறாங்க நான் இங்க வந்து நின்று பேசணும். அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து கொண்டதும் முன்னால போட்டிருக்கு. ஏதோ அந்த ஒரு தீவிரத்தன்மை, எது தீவிரத்தன்மையுடன் இருக்கிறதோ அது உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கும். சுவாமி விவேகானந்தர் இதை சொல்லுகிறார். வா உன்னுடைய சாமி கிட்டே போலாம், நீயும் பிரார்த்தனை பண்ணு நானும் பிரார்த்தனை பண்ற 2 பேர் கடவுள யார் அகைன்ஸ்டா பண்ணுவோம், யாருடைய பேச்ச சாமி கேட்குதுப்பா, உன் குலதெய்வத்திட்டே வாங்குறது. அந்த அந்த அதிகாரத்தோனுக்கு என்ன காரணம் என்றால் தீவிரத்தன்மை, இன்டென்சிட்டி. எதை நினைக்கிறாங்க அதை இன்டென்ஸா என்ன அது உனக்கு வந்துடும். ஆனால் அது வாழ்க்கை நல்லதா, உன் வாழ்க்கைக்கு உகந்ததா, எதற்கு நோ சொல்கிறாய் எதற்கு எஸ் சொல்கிறாய் என்பது இந்த வயதில் என் குழந்தையே மிக மிக கவனம். பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி தரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். நிறுத்தலாம். உன்னை உன் வையத்திற்கு தலைமையை தாங்குவதற்காக மெதுவாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். என் கரம் பிடித்து வா. உன் வாழ்க்கை என்ன என்று எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை என்ன என்று உனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சந்தித்து, சவால்களை சந்தித்து அதை கடந்து வந்து உன் முன்னால் நிற்கிறேன். நீ கடந்து வர முடியுமா என்று பார். உன்னால் நோ மற்றும் எஸ் சொல்ல முடியுமா என்று பார்.
ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஷபே மெஹராஜ் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் முஸ்லிம்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல, முகமது நபி 7 வானங்களை கடந்து போனார். ஒரு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனார், ஹிஜ்ரத். அப்படி ஹிஜ்ரத் தான் ஷபே மெஹராஜ். அவரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் 7 வருஷங்கள் 7 வானங்கள் கடந்து வர வருஷங்கள் 7 வானங்கள் கடந்து. அப்போ ஒரு 4வது வானத்தை கடக்கிறார். அப்படி சொல்லுவாங்க, அவர் புரண்டு படுப்பதற்குள் 7 வானங்களை கடந்து விட்டார்னு சொல்றார். 4வது வானத்தில் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார். ஆபிரகாம். அவருக்கும் முகமது நபி அவர்களுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன். இப்ராஹிம் சொல்றாரா, நபியே, நீங்கள் உங்கள் உம்மத்துகளிடம் போய் சொல்லுங்கள், உங்கள் மக்களிடம் போய் சொல்லுங்கள், அவர்கள் சொர்க்கம் பொட்டல் காடு. உன் டைரியில நீ எழுதி வச்சுக்கோ, உன் சொர்க்கம் என்பது பொட்டல் காடு. நபி கேட்டுக்கொண்டார். அப்படி இல்லை குர்ஆனில். சொர்க்கம் எப்படிப்பட்டது? நன்னீர் ஓடைகள், வாசனை திரவியங்கள், நோயற்ற வாழ்வு, முதுமையற்ற நிலையும். சொர்க்கம் என்பது சூப்பர் அப்படின்னு தான் குர்ஆன் சொல்றது. ஆனா அவர் என்ன சொல்ற? போய் சொல்லு, உன் சொர்க்கம் பொட்டல் காடுன்னு போய் சொல்லு. விளக்கம் கேட்கிறார். அந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். குழந்தைகளை மிக கவனமாக கேட்கலாம். ஆண் குழந்தைகளை, நம் சொர்க்கம் பொட்டல் காடு தான். அதில் நன்னீர் ஓடைகளும் மாட மாளிகைகளும் நாம் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கான பலன் தான் அங்கே கிடைக்குமே தவிர, அங்கே ரெடிமேடா ஒண்ணு இருந்து அதுக்குள்ள நீ நுழைய போவதில்லை. உன் நரகத்தை நீதான் கட்டமைக்கிறாய், உன் சொர்க்கத்தை நீதான் கட்டமைக்கிறாய், உன் மையத்தை நீதான் கட்டமைக்கிறாய். இது உலகம், அந்த உலகத்தை நீயே கட்டமைக்கிறாய். உனக்குள்ளிருந்தான் வருகிறது சோகமும் மகிழ்ச்சி, உனக்குள்ளிருந்தான் வருகிறது. நேற்று ஒரு மிக அமலா என்கிற ஒரு பொண்ணை சந்திச்சேன், ரவிமதினு ஒரு பொண்ணை சந்திச்சேன், குஷ்புன்னு ஒரு பொண்ணை சந்திச்சேன். 3 பேருக்கு ஒரு மேடையில அவங்களுக்கு கொண்டாட்டம். ஈட்டன் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணது. சீஃப் கெஸ்ட். நான் போய் உட்கார்றேன். அந்த குஷ்புன்ற பொண்ணு ஒரு நர்ஸ். ஏன் அந்த பொண்ணு அவளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா, அவ நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண். அந்த பெண் 10th படிச்சு ஒரு ஹோம்ல 10th படிச்சு +2 படிச்சு 15 லட்சம், பியூட்டிஃபுல்லா இருக்கா, பேரழகா இருக்கா. 15 லட்சம் ரூபாய் கொடுத்து +2 படிக்கும் பொழுது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அந்த ப்ரூனோங்கிற அந்த ஹோம் அவருடைய காலில் வந்து சொன்னாலாம், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க, அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா நான் அந்த குடும்பத்தோடயே இருந்திருப்பேன், நான் இங்க வந்து படிக்கதான் வந்து என்ன படிக்க வைக்க. படிச்சுட்டாங்க. அவ நர்ஸ், MSc படிக்கிறார். தன்னுடைய தங்கையையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவளை பாராட்டுகிறார். பாருங்க, வாய்ப்பு தான். எதை தேடி போகிறாய் நீ? ரவிமதிங்கிற பொண்ணு டவுன் சிண்ட்ரோம், பாரா ஒலிம்பிக்ல போய் கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கா ரன்னிங்ல. என்ன அவளால முடியல, அவளுடைய மெட்டபாலிசமே முடியல, அவளுக்கு டவுன் சிண்ட்ரோம். வானா வரா, நில்லுனா நிக்க முடியல, அவளால ஹாப் பண்ற முடியல, இருந்தாலும் பண்றா. இப்படி ஓட சொல்றாங்க. அவளால ஓட முடியல, அவன் ஓடுறா. பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொன்னாலாம், 5 பேர் நிக்கிறாங்க, ஜெர்மன் அவங்க இவங்க எல்லாம் ஜமைக்கா அவங்க எல்லாம் நிக்கிறாங்க, இந்தியா 2வது நிக்குது ஒலிம்பிக்ல. அவ சொன்னாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்ப கோச் சொன்னாலாம், நீ என்ன பயப்படாத, ட்ராக் இருக்குல்ல 2 கோட்டுக்கு நடுவில் மட்டும் ஓடும், அதை மட்டும் கிராஸ் பண்ணிடாது, நீ ஜெயிச்சிரு. ஓடினவங்கல்ல அவன் மட்டும் தாங்க அதை ஓடி இருக்கா, அதெல்லாம் கிராஸ் பண்ணிருக்கு, அவ ஜெயிச்சிட்டா. என்ன சொல்கிறார்களோ அதை கவனப்படுத்திக் கொள்வது. நீ சொல்லுவா, நான் கேட்பேன், ஓ அப்படி கவனத்தோடு ஓடினாள் ரவிமதி. அமலா டென்னிஸ் பிளேயர், பியூட்டிஃபுல் கேர்ள், கெர்லட், பெரிய ஆக்சிடென்ட். இங்க இருந்து ஒண்ணுமே இல்ல, பாடியில இப்படி இருக்கு தலை. ஒரு வீல் சேர்ல அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வர. அவ சொல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா நான் இதை தடுக்க முடியாது. குளறி சொல்றா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, தடுக்க முடியாது, இதை தவிர்க்க முடியாது, ஆனா நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுல யாருக்குமே மறுப்பு இருக்க முடியாது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு கூட மறுப்பு இருக்க முடியாது. படிச்சு பாஸ் பண்ணிட்டா சார், படிச்சு வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்டா. வாழ்க்கையில் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் அவரவர்கள் உலகத்தில் வைய தலைமை கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பேர் தான் உதிர்ந்து போகிறார்கள். உதிராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் தானாக நடப்பாது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். இவ செய்வா, அவ செய்வா, அவன் செய்வான், நோ, நீ தான் செய்ய. இவர்கள் எல்லாம் ஹெல்ப் தான் செய்வார்கள். They will help us to reach our goal. They will not come with us.
நமக்கான வாய்ப்பை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள், அதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற்றம் நிகழும். Accept the ground reality. Accept the ground reality. நாம ground reality accept பண்றோமா? I know what is my ground reality. I accept it. I accept. I may not agree, but I understand. So yes, accept it. சில விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் மாற்ற கொண்டதுக்கு அப்புறமா என் பிரார்த்தனையே மாறி இருக்கு. எதை இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தருவாயா? இல்ல, உயிரோட இல்ல, என்ன பண்றது? ஏற்றுக்க மாட்டேன், பூமி ஏற்றுக்க, அதிலேயே உழலாத. எதை என்னால் மாற்றவே முடியாதோ அதை மாற்றுவதற்கான மனப்பக்குவத்தை தருவாயாக. இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக. இறைவா, எதை என்னால் மாற்ற முடியும், மாற்ற முடியாது என்று பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. ஆமீன். இதுதான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு. நீதான் நடத்தி காட்ட வேண்டும். சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால், நாம் மாறுவோம். நாம் மாறும் பொழுது நம் சூழல் மாறும். நீ மாறாமல் உன் சூழலை நீ மாற்றவே முடியாது. இது 4வது விதி. 5வது விதி, குழந்தைகளை மிக மிக கவனமாக சொல்கிறேன். நான் சொல்வதை நீங்கள் உங்கள் டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று, இன்று, நாளை, மூன்றும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. நேற்றையோ இன்றையோ நாளையோ டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் கனெக்டட். அதனால் மிக கவனம். நேற்று இன்றைக்கு வடிவமைப்பை தரும். இன்றைக்கு நீ மாற்ற வைக்க வேண்டும் என்றால் do it now. NOW now. இப்படி சொல்றேன், இவ்வளவு தைரியமா சொல்றேன். Have progress in life. பைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் have progress. +2 வரைக்கும் உனக்கு கொடுத்த கார்டுக்கு பேர் progress report. It is not mark sheet. It's a progress report. நான் 10th standardல 58%. But யூனிவர்சிட்டியில வெளியில வரும்போது I was a rank holder. ஒரே சிட்டிங் தான் UGC கிளியர் பண்ணல. Just once. இதுதான் கிளியர் பண்ண. PhD ஜாயின் பண்ண கரெக்டா கிளியர் பண்ண. நீங்க சொல்றீங்கல்ல, இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய டீச்சர் பணியை நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் வெள்ளி விழா நாயகி, ஆசிரியர் பணி. என் வகுப்பில் யாரும் இது வரைக்கும் ஃபெயிலானதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை, இதுவரைக்கும் விட்டதில்லை. அது என்னுடைய பலம். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், எது நமக்கான பலமாக இருக்கிறது, எது நமக்கான பலவீனமாக இருக்கிறது. Just to understand what you are, you know the ground reality. பறவை பார்த்திருக்கியா? பறவை வந்து உட்காரும் பொழுது முதல்ல அந்த எந்த கிளையில உட்காருதோ அந்த கிளையை முதல்ல புடிச்சுக்கும். சொல்லித்தரேன் இன்னைக்கு. உங்ககிட்ட யாருக்காங்க தெரியல, உங்க அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது, இந்த காலேஜ் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது, இந்த மண், இந்த ஊர், இந்த பழக்க வழக்கங்கள் எது, that is your ground reality. உன்னுடைய knowledge, உன்னுடைய ground reality. Just hold it tight. அப்படி சிறகு கொஞ்சம் விரிச்சுப்பார். நீ அந்த பறவையை பறவை இப்படி பார்க்கும். பறக்கணும்னா உங்களை பார்க்கும். விஷன், எக்ஸ்பெக்டட் விஷன். அப்புறமா சிறகு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணு. அந்த பறவையை பார், அது வைத்த அது ப்ரெஷர் கொடுக்கும். Pressure in your preparation to fly. Just pressure yourself. Say no. Phone வரும். Say no. Dare to say no. Respond பண்ணு. React பண்ணாத. ஏய் மச்சான், இன்னைக்கு சாயந்தரம் வெளில போலாமாடா அப்படின்னா ரியாக்ட். இல்ல நாளைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருக்காங்க, டெஸ்ட் முடிச்சுட்டு போலாம். ஏதோ படிக்கிறாங்க. எவன் கிண்டல் பண்றானோ 5 வருடத்திற்கு பின்னால் அவன் நிலையிலேயே கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, படிக்கிறதுக்கு தான் வந்து படிச்சு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? And it's not a ground reality. Know your ground reality. Have expected vision and no execution gap. Fill the execution gap. Fill it with your preparation. Fill it with your determination. இவங்க கை சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கை தட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிர் கூட கொடுக்கக்கூடிய கமானா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா அடி. நான் சொல்றேன் பாரு, இந்த 3 வருஷம் தான் அவரை தொத்தி விட்டுருவாங்கல்ல. ஐடி கார்டுல உள்ள கூட வர விட மாட்டாரு சந்திரசேகர் சார். அவ்வளவு பெரிய கொடை வளர் தான் இல்லைங்களா சார்? தகுதி இருந்தா மட்டும் தான் உள்ள வர முடியும், இல்லைன்னா அங்கேயே நிறுத்துவார். உலகம் அப்படியானதுதான். நான் இப்படி சொல்றேன். பென்சில்ல தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல நின்று இருக்கு. I am signing my all papers in my green ink. நான் உனக்காக வாழ்த்தேன். அங்க ஒரு ஃபைல் இருக்கு, இங்க ஒரு பென் இருக்கு. விஷன்ல கொண்டு வா. இன்னும் சில நாட்களில், சில வருஷங்களில் என்கிட்ட இருக்கக்கூடிய கிரீன் பென்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஐம் ஹார்ட் ஒர்க். நான் உனக்கு சவால் கொடுக்குறேன், வா 10 வருஷம் வா. ஃபைலை எடுத்துக்கிட்டு கதவை தட்டி உள்ள வந்து யார்கிட்டயாவது கிரீன் பென்ல கையெழுத்து வாங்க போறியா? எவனாவது கை தட்டி அந்த ஃபைலோட வர கிரீன் பென்னை கையில வச்சுட்டு கையெழுத்து போட போறியா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஃபைல் வேணா ஃபைல் எடுத்துக்கோ, பென் வேணா பென் எடுத்துக்கோ. இங்க இருக்கு, ரெண்டுமே இங்க இருக்கு. பென்சில் தான் ஆரம்பிச்சேன், நானே நிக்கிறேன், உன்னால முடியாதா? பிஎட் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் சந்திரசேகர் சார், ரெகுலர்ல. வாழ்க்கையில் யாரிடத்திலும் இப்படி கேட்டுவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சுய மரியாதையுடன் சம்பாதித்து கல்வியால் உயர வேண்டும் என்று என்னுடைய தாய் சோறுட்டுகின்ற பொழுதெல்லாம் படிச்சிரு படிச்சிரு. உடம்பெல்லாம் உச்சிருங்க டீச்சர், உட்காந்துருக்கேன். அம்மா யார்கிட்ட போய் சொல்லிச்சு தெரியுமா? மேத்ஸ் டீச்சர். உடம்பெல்லாம் உரிச்சுங்க, கண்ணை மட்டும் விட்டுரு. நான் வீட்டுல மிளகா பொடி போட்டு, நான் வீட்டுல எங்க அம்மா ஏன் கண்ணை மட்டும் விட சொல்ல, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியது, அது ஏற்கனவே உரிக்கும். நான் சொல்லலாமா தெரியல, 4th ஃபெயில். சாரியா, எப்படி தெரியுமா ஃபெயில் ஆன? வகுத்தல் தெரியாது, பெருக்கல் தெரியும். பெருக்கல் 80 மார்க், வகுத்தல் 20 மார்க். 3 மணி நேரம் தெரியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி 12 மார்க்ஸ் வாங்கிட்டேன். நம்ம கூட்டி போய் விட்டாங்க, 20 நிமிஷத்துல 80 மார்க் வேலை முடிச்சுட்டு வந்தேன். டபுள் ப்ரமோஷன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை. 4th ஃபெயில், 6th டபுள் ப்ரமோஷன். இந்த உலகத்தை எப்படி நீ புரிந்து கொள்வாய்? இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். உள்ள ஒரு மலை கிடக்குது, மலை இருந்தால்தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கிடைக்கும். You know what is the meaning of tip of the iceberg? கடல் இருக்குல்ல, கப்பல் போயிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு முகடு தெரியும். அது சின்ன பாறைன்னு கிடக்க முடியாது, உள்ள கிடக்குது மலை, மலையுடைய உச்சம் அது. உன் பார்வைக்கு அது திணுண்டா தெரியும். மனிதர்கள் அப்படித்தான், வாழ்க்கையை அப்படித்தான். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்க்கின்ற போது அப்படி ஒரு மலை கிடக்கும். எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன், ஏன் மா தோலெல்லாம் உச்சிர சொன்ன, கண்ணை மட்டும் விட சொன்ன, அதே நோட்ட சொல்ல மாட்டேன். அம்மா சொன்ன பதில், படிக்காத தாய் தான். 8th ஸ்டாண்டர்ட் ஏதோ என்ன கேட்ட, கண்ணை நோண்ட சொல்ல வேண்டிய ஆசை உனக்கு, படிக்கணும்ல அதை விட்டு வச்சிருப்போம். படிக்கலாம் கண்ணை நோண்டி. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுதான். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னாது தண்டனையா? அதான் ஜாலி. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைமை விட ஜாலியான டைம் என்ன? அது ஒரு துரோகி இருக்கும், போய் கூட்டிட்டு. ஆனா யாரும் கூட்டி வரானோ அவன் தான் ஜெயிக்க பிறந்தவன். ஏன் தெரியுமா? வாரம் டெஸ்ட் வச்சு தொலைக்கிறேன், இன்னும் நான் அவனை பார்த்தேன், இன்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன கிளாஸ் எடுக்கலாம், நான் எப்படி யூனிட் முடிக்கலாம், எப்படி எக்ஸாம் எடுத்துருக்கணும், போய் கூட்டு வராம அவன் ஜெயிக்க பிறந்தவன். பாக்குறதுக்கு கிண்டல் மாதிரி தெரியும். வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை சொல்கிறேன். யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் வைய தலைமை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் என் குழந்தையே, அதற்கு பதில் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். ஜெயிக்க வைக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். யாருடைய உதடுகள் உன்னை எதிர்த்து வார்த்தைகள் பேசியதோ அந்த உதடுகளில் இருந்து பாராட்டு வாங்குகின்ற அளவிற்கும் இந்த வளாகத்திற்கு போயிடாது. என் கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் சொல்லிட்டே இருக்கும், உட்பட மாட்டேன். என்னன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. நானும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்க முடியவே இல்லை. டெட் அகேன்ஸ்ட். அப்படி முடியவே இல்லாத அந்த அம்மாவை ஜெயிச்சேன். அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டாங்க. யார் நம்மளை கீழே சொல்றாங்களோ அவங்க நம்ம கையெழுத்து போடணுமா இல்லையா? போடணுமா இல்லையா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, இது ரொம்ப ஃபேமஸ், என்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் சாவு வரும், ஆனா நம்ம செத்துறோம்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால மட்டும் செத்துறக்கூடாது. நம்ம அழ வைக்கணும்னு முடிவு பண்றாங்க, அவங்க முன்னால மட்டும் அழுதாங்க. நம்மளை தோக்கடிக்கிறவங்க, அவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரே பதில் அவனை தோக்கடிக்கிறது இல்லை, நாம ஜெயிச்சு காட்டுறோம். செத்துறவங்க தெரியுமா? நீ ஜெயிச்சு காட்ட, உன் பகைவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள்? சயனைட் சாப்பிடுவாங்க. ஜெயிக்கிறது தான் குழந்தைங்க, அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டு. சோகத்தின் பிடியிலே ஆட்பட்டுக் கொண்டு உன்னை நீயே சிதைத்துக் கொண்டு, இந்த பாடி இருக்குல்ல, நான் சொல்றேன், என்கிட்ட இல்ல, சந்திரசேகர் சார் கிட்ட இல்ல, பிரின்சிபல் கிட்ட இல்ல, யாருக்கிட்டே இல்லாத அற்புதமான, இதோ இங்க முன்னரசில் உட்கார்ந்து இருந்த எந்த விருந்தினர்கிட்டையும் இல்லாத அற்புதமான அருட்கொடை இயற்கை உனக்கு கொடுத்து இருக்கிறது. அதற்கு பெயர் இளமை. அறுவடை செய், அதை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ. இதுதான் வாய்ப்பு. 17 வயது முதல் 25 வயதிற்குள் எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். முடிவு செய். நான் ஒரு 2 விஷயத்தை சொல்றேன். உன்னுடைய மனசுக்கு கான்சென்ட்ரேஷன் ஒரு வார்த்தை சொல்றேன், கவனம்.
நம்ம கிட்ட இல்லாதது இந்த தலைமுறை. அப்பா இந்த போன் படுத்துற பாடு. சார் என் காலேஜ் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வாசல கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டேன். கொஞ்சம் கான்சியஸ் இருக்கு. மொபைல் எங்கன்னு கேட்டேன். அவ அதிர்ச்சியா பாக்குறான். அவளுக்கு கீழே வந்ததை விட அதிர்ச்சி அவன் மொபைல கேட்கறாங்களே. அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணணும் கொடுங்க. அந்த பொட்டஞ்சு ரத்தம் வழியில கை வந்து அதுவே எடுக்குது. கொடுப்பான பாஸ்வேர்ட் போடு. சார் நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன். பார்த்தா மைண்ட் விழுந்துச்சு. நான் மறுபடியும் ஆன் பண்ண போனேன். பார்த்தா புரியல சார். இந்த மந்திரத்துக்கு சூன்யம் வைப்பாங்க தெரியுமா? ஒரு சக்கரம் இருக்குமே, அது போட்டு ரவுண்டு பண்ணி உள்ள ஏதோ டபுள் போட்டு டீ போட்டு செட் போட்டு ஒரு புள்ளி சக்கரத்தை தரந்துச்சு சனியா மைண்ட் விழுந்துருச்சு. நான் பாட்டுக்கு அந்த ஸ்கிரீனை தடவி அது ஆஃப் ஆகாம அவங்க அப்பாவை கூப்பிட்டு செத்தாலும் சாலையில தவிர பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டேன். Facebook ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராம் ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப் ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட் ஒரு பாஸ்வேர்டு, ஸ்னாப்சாட் ஒரு நாசமாதான் போகும். உண்மையா நான் சொல்றேன். உங்க வழிகாட்டு சார். சில ஜெனரேஷன் இருக்காங்க சார். நான் நினைக்கிறேன் இந்த வேலையில இருக்காங்களா தெரியல. பூமர்ஸ் இருப்பீங்க சொன்னா கோச்சுப்பீங்கிறதுனால இல்லைன்னு சொல்றேன். நான் வந்து ஜெனரேஷன் எக்ஸ் சார். நான் என் வயசுக்கு ஜெனரேஷன் எக்ஸ். நான் அதுக்கப்புறமா ஒரு ஜெனரேஷன் இருக்கு சார், ஜெனரேஷன் மில்லேனியல்ஸ். அதுக்கப்புறமா வந்தது ஜெனரேஷன் ஜி. இதுங்கெல்லாம் நீங்க ரொம்ப பெருமைப்படாத. 2010ல பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 10th படிச்சுட்டு இருக்குது. வரப்போது உங்ககிட்ட இருக்கு. உங்க 3 வருஷத்துக்கு வந்துடும் ஜெனரேஷன் ஆல்பா. அதுக்கப்புறமா இருக்கிறது இப்போ 2 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. முதல்ல எல்லாம் சந்திரசேகர் சார் நம்ம எல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான் இயங்குவோமா? இங்க ஃபைனல் இயர் இயங்குது சார். ஃபர்ஸ்ட் இயர் பேசாது. எல்லாம் மாறி போச்சு. ஆல் 3rd இயர்ஸ் எல்லாம் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆயிட்டாங்க. இது உனக்கு வருது ஆல்பா பீட்டா எல்லாம் வருது. உனக்கு ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை சாப்பிட்டு இருக்கு. இதோ நான் ஜெனரேஷன் ஜி கிட்ட வெற்றிகரமான பேச்சாளராக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் உன் மொழி பேசுகிறேன். என்னுடைய தலைமுறையில் 30 ஆண்டுகள் கழித்து உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்றால் நான் சில ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுகிறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தர் நான் பேசி இருக்கிறேன், போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸ்ரீகாந்த் கட்டி கொடுக்குறான். பாருங்க டீச்சர் பண்ணாரு. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லைன்னு சொன்னவங்க இது எப்படி தெரியுமா? இந்த போய் முதல்ல போட்டோ எல்லாம் பிடிக்கவே கூடாது. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் தெரியுமா சார்? நான் என்ன வாசிக்கிறவங்களுக்கு முதல்ல மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சார் கவனம் சதம். சில பேர் கிட்ட நீங்க போட்டோ பிடிப்பாங்களா? பேசவே வராது சார் எனக்கு. நான் என்ன சொல்றேன்? Stay prepared yourself. What you want to say, just say it. But before say you think twice. Think twice. Challenges. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் உனக்குள் கொஞ்சம் நிதானப்படும். அதைத்தான் நான் சொன்னேன். ரெஸ்பாண்ட் பண்ணு. ஒன்றோடு ஒன்று எல்லாம் கனெக்டட். நான் சமீபத்தில் உனக்கு கான்சென்ட்ரேஷன் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை போட்டாரு. I really respect the founder chairman and the teachers of this institution. The English madam அவங்க பேசினாங்க. அந்த லாங்குவேஜ் டீச்சர் எனக்கு 5 மொழி தெரியும். இந்த காலேஜ் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சரை வைத்திருக்கிறது என்பதற்கான சாட்சி. What a pronunciation, what a diction, how she stand in before you and how she communicate with a fine language. She is a teacher. அந்த விஷயத்தை அந்த 3 நிமிஷத்துல அந்த மாதிரி ஜெயிச்சதா இல்லையா? என் கவனத்தை திருப்பிச்சா இல்லையா? Do things, don't do things. அதாவது சொல்லுவாங்க விஷயங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாத்தி செய்யணும். எதை சீரியா அது மாத்தி செய்யணும். எதை செஞ்சாலும் அது கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யணும். Do things differently. Don't do different things. ஏதோ ஒன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது just hit the bullseye. அந்த hit the bullseye சொல்றதுக்கு முன்னால நீ ஒரு நிதானத்துக்கு வரப்ப அந்த நிதானம் தான் மைய தலைமை கொள்வதற்கான preparation. Plan your day. Plan your body. Plan your mind. Plan your habits. Plan your morning. Plan your afternoon. Plan your evening. Plan your every moment. And celebrate it. இதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். இந்த பிசாசோட இருக்கிறது கோச்சுக்கோ. இல்லைன்னு சொல்லல. நான் தான் சார் இதை எவன் வச்சிருந்தாலும் புடிச்சிட்டு தண்ணி குடத்துல போடுற கங்காணி. நான் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா மொபைல் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு கிளாஸ்ல. வாழ்க்கை நம்ம கொண்டு வந்தாங்க சேர்த்து. நீ 1000 ஏஐ வரட்டும் சார். நான் சொல்றேன் 1000 ஏஐ வரட்டும்.
பட் RI இருக்குல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ், அதை எந்த ஏஐயாலும் ஜெயிக்க முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸை கீழே போடாதீங்க. பேர் உண்மையை சொல்ல, ஒரு அமைச்சர் பேசினார், அமைச்சரின் பெயர் நினைவுக்கு வரல, மனோஜ் தங்கராஜ். மேடையில் இருக்கிறோம், பேசுற ஒரு பிஸ்கெட் பேக் பண்ற ஒரு கம்பெனி, 25 years வேர்ல்டு புகழ் பெற்ற கம்பெனி, மேனுஃபேக்சரிங். காலையில இவ்வளவு மேனுஃபேக்சரிங் ஆகும். அந்த இடத்துல 25 வருஷமா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வாட் இஸ் RIங்கிறது? 25 வருஷமா ஒர்க் பண்ணவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அடுத்தவங்க பொறுப்பெடுத்த உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, பிஸ்கெட் பேக் ஆகுது, ஆனா உள்ள பிஸ்கெட் இல்ல, கம்பெனிஸ்க்கு போயிடுச்சு. இல்ல, எவ்வளவுதான் மேனுஃபேக்சரிங் கவனிச்சாலும் முடியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்த கம்பெனிஸ், மிஷனரிஸ் எதுவுமே தப்பே சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவமானப்பட்டு கம்பெனி மூடணுங்கிற அளவுக்கு வரும்பொழுது அந்த பழைய ஆள் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டார். இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது. அவர் வந்தார், பெரிய ஃபேக்டரியை சுத்தி பார்த்தார். ஃபேக்டரியை சுத்தி பார்த்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட் அங்க ஒரு ஃபேன் இருந்துச்சு, எங்கன்னு கேட்டா, அது எதுக்கு சார் ஃபேன் எடுத்துட்டோம், நாங்க ஏசி இருக்கு, எதுக்கு ஃபேன் எடுத்துட்டோம்? இல்ல சார், நான் ஃபேன் வச்சது நமக்கு காத்து வரதுக்கு இல்ல, அந்த பேக்கிங் வரும்போது பிஸ்கெட் நிரப்படப்படாம ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த காத்துல அதை தள்ளி விழுந்துரும், மத்தது போயிடும். வந்தவன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன் தான் எடுத்துட்டான். ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம நீங்க வாழ்க்கையில மூவே பண்ண முடியாது. அப்படி என்றால் உங்கள் கையில் இருக்கின்ற பொழுது கவனம். நான் இங்க ஸ்ரீமுஷ்ணம் அந்த இடத்துக்கு பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். உங்களில் எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் இதோ விதைகளைத்தான் தூவுகிறேன். வீரியமான விதைகளாக இருந்தால் முளைத்தெழு, வீரியமான மீன் முட்டைகளாக இருந்தால் இதோ மழை துளி படுகிறது, உயிர் தெழுகிறது. உண்மையில் தாகித்து இருக்கக்கூடிய சிப்பியாக இருந்தால் இதோ மழை துளி வருகிறது, வாங்கி வைத்து முத்தாக மாற்றிக் கொள்ளுங்கள். ப்ரோக்ராம் நடந்து முடியுது. நாங்க இப்படி ஃபுல்லா முன்னால சோஃபா போட்டு உட்காந்துட்டோம். ஒரு பையன் உரி அடிக்கிற போட்டி, உரி அடிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சுட்டாங்கம்மா, 10,000 ரூபாய். 6 வயசு. அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டவங்க 100 பேர், 6ல இருந்து 18 வயசு, 500 பேர் நிக்கிறான். 6 வயசு எவ்வளவு இருப்பான்? இருக்கான். வந்துட்டு முன்னாள் உட்காந்துட்டான். சார் நீ பக்கத்துல, நான் அப்படி பார்த்தேன். அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காருன்னு. சின்ன பொடிய ஆனா தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காரணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து எங்க மேடைக்கு ஒரு 20 அடிதான் இருக்கும். ஆனா அங்கிருந்து இங்க உட்கார்றதுக்கு 20 வருஷம் இல்லை சார். அப்பதான் இங்க உட்கார முடியும். அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும். It's not a distance, it's a value. உங்க உட்காந்து பக்கத்துல நான் எப்பவுமே குழந்தைகளை பேசுவேன், நிறைய பேசுவேன். I know their language. நம்ம பல பேருக்கு லாங்குவேஜ் புரியறதே இல்லை. லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு இது தெரியும். எனக்கு இங்கிலீஷ்ல பத்தி ஒரே விஷயம் தெரியும், நான் சொன்னா அதை அக்னாலஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறது வேற, இங்கிலீஷ்ல பேசுறது வேற. இங்கிலீஷ் நல்லா பேசணுங்கிறதால இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அதுக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். இங்கிலீஷ் ELT வேற, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர். That is completely different subject. ஒரு சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான். I am a Tamil teacher, but I am a science student. I select my teaching, my language on my own. It is not compulsion. நான் தேர்ந்தெடுத்த துறை. அதனால நான் இப்படி ஜாலியா இருக்கிறேன். யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா உட்கார்ந்த பக்கத்துல அப்படி பார்த்தாங்க, குழந்தைகளோட பேசுவேன். பல பேர் டீச்சர்ஸ்க்கே சொல்றேனே, குழந்தைகளுடைய மொழி புரியவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. குழந்தைதான் நம்ம கிட்ட மழலை மொழி பேசுறது, நாம குழந்தைகிட்ட மழலை மொழி பேசக்கூடாது சார். நாம தெளிவா தான் பேசணும். அவன் தான் தப்பு தப்பா பேசுவான். அதெல்லாம் நாம அவனோட சேர்ந்து கேள்வி பேசக்கூடாது. இப்ப எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, என்ன ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நான் போனேன். அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டு, தொண்டை கட்டிக்கிறேன் சார், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, சுடு தண்ணி. அவர் பக்கத்துல வந்துட்டாரு, இப்ப கொடுக்குவாங்க. ஓ, எனக்கு தானே தொண்டை கட்டிடுது, நீங்க நல்லா தானே இருக்கு. என் காதுல குழந்தைகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க, நோயாளிகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க. நாம திருப்பி அப்படியே பேசணும். That is called leadership. நம்ம ஷூட்ல அடிக்கும் பேச மாட்டாங்க. ஐயோ அம்மா ராஜாத்தி, எங்க அக்கா பால் வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் சிரிச்சிட்டேன். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு போன உடனே சிரிச்ச உடனே நீ சிரிக்கிறேன் ஏதோ அம்மாட்ட சொல்லிச்சு. எங்க அம்மா ஐயோ ராஜாத்தி நீ பால் வாங்க போவாருச்சு. அடுத்த நாள் நான் எனக்கு தான் டியூட்டி. நான் யோசிச்சேன், இது என் தங்கச்சிட்டு கொடுக்குறதுக்கு என்ன பண்றது. அக்கா கிட்ட கேட்ட, அம்மாட்ட என்ன சொன்னேன், சொல்லவே இல்லை. 3 மாசம் ஆச்சு. அவளால எல்லாம் செஞ்சு அப்புறமா சொன்னா, பால்காரன் கிள்ளிட்டாங்க.
அடுத்த நாள் காலையில போய் கேட்டல எத்தனை எங்க அம்மா உணர்ந்து நினைச்சேன். எங்க அம்மா இட்லி சுட்டு இருந்தேன். எங்க அக்காவுக்கு என்னடி ராசாத்தி என்னடி ஆச்சு? எனக்கு என்ன நான் இனிமேல் பால் வாங்க போறேன். எங்க அக்காவுக்கு எங்க அம்மா ராசாத்தி என்னடி ஆச்சு? எனக்கு ஏன் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஏன் பால்காரன் சொல்லிட்டான். எங்க அம்மா பாட்டி எங்க அக்காவுக்கு ராசாத்தி நாளையில இருந்து சுல்தானும் அனுப்பலாம், நீ போக வேண்டாம். எனக்கு சே உன்னை எவ்வளோ அப்படி செய்ய மாட்டேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன், ஏமா பால்காரன் குலாமா இல்லாம என்ன ஏமா இப்படி பண்ண நீ என்ன ஏமா இப்படி வளர்த்தது? எங்க அம்மா சொன்னாங்க, உங்க அக்கா யாராவது கீழே நான் அழுது கேட்ட ஓடி வருவா, உன் மேல எவனாவது கை வச்சான்னு வச்சுக்கேன், ஒண்ணு நீ அடிச்சு அவன் செத்தான், இல்ல அவன் உன் மேல கை வச்சு அவன் செத்தான். ரெண்டுமே அவன் செத்தான் தான். எனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியும். நாங்க பாருங்க அப்போ தெரிந்து கொண்டே அந்த போய் இந்த குழந்தை என்ன இப்படி பார்த்துச்சு. முடிய அடிக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. பாக்கலாம் எனக்கு அப்படி இங்க குருகுருன்னு இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு, ஏய் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், நான் ஒரு விஷயம் பேசுறோம், நம்ம குழந்தை மறுபடியும் அப்படின்னு கேக்குதுன்னா அது கொஸ்டினை வாங்கி வச்சுக்கிச்சு, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால மறுபடியும் நம்மள கேட்க சொல்லு. உன் பேர் என்ன? ராஜராஜன். சூப்பர் பேர். ஃபுல் பேர் சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு என்ன எப்படி வந்துச்சு தெரியும். உனக்கு புள்ள பிறந்த என்னடா பேர் இருக்குன்னு கேட்டேன். அவன் பதில சொன்ன பாருங்க, அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன். என்ன பேரு? ராஜேந்திர சோழன். உங்ககிட்ட பேசுறதுக்கு மேட்டர் இருக்குடா, வா. எப்படி ஜெயிச்சேன்? அவன் ஜெயிச்சதை சொன்னான், நான் அதை சொல்லிட்டு போனேன்னா என் வேலை முடிஞ்சது. நீங்க எல்லாருமே ஜெயிச்சிடலாம். 6 வயசு குழந்தை எனக்கு ஜெயிக்க கற்று தந்த வித்தை. நான் போனேன்னா அது அந்த அந்த லாங்குவேஜ்லாம் நான் போனேன்னா அந்த அங்கிள் இருக்காருல, ரோஸ் சட்டை போட்டிருக்காரு ரெஃப்ரி, அவன் என் கண்ணை கட்டி விட்டார். ஆமா கண்ணை தான் கட்டி விடுவாங்க, அதான் ரூல். எனக்கு தெரியாதுல்ல, உயரமா இருக்குது அடிக்கணும் தான் நான் போனேன். கண்ணை கட்டுவாங்க தெரியல. அப்புறம் சுத்தி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10th படிச்சீங்களா என்ன சொல்லி பாஸ் பண்ண வச்சாங்க? 10th மட்டும் பிடிச்சிரு. என்ன சொன்னாங்க? 12th என்ன சொன்னாங்க? நீ காலேஜ் முடிச்சுட்டு வா, அங்க இருக்குது உனக்கு லைஃப். சுத்தி விட்டுறாங்க லைஃப். கண்ணை கட்டி சுத்தி விட்டுறோம். சுத்தி விட்டுட்டு தப்பா வழிகாட்டும். யாரோ சரியா வழிகாட்டினாலும் அந்த வார்த்தை காதுல விடாத அளவுக்கு அவருக்கு வாயை கொண்டு வந்து காதுல வச்சு ஊதி இருக்காரு. ஊடி விசில் கண்ணை கட்டிட்டாரு, சுத்தி விட்டாரு, காதுல விசில் சத்தம், 500 பேர் சத்தம். இதுல எப்படிதான் ஜெயிச்சேன்னு கேட்டா சொன்னா பாருங்க, நான் அப்படியே பண்ணனா போயிட்டே இருந்தேன்னா அவ்வளவு பேரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ ரைட்ல போ, நான் சும்மா நின்னுட்டேன். ஓன்னு கத்துறாங்க எல்லாரும். அதுக்குள்ள ஒரே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ராஜா. எங்க அம்மா குரல். மற்ற எல்லா குரலையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா குரலை ஆன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்ல போ ரைட்ல போ முன்னால போ, நில்லு, கை தூக்கு, அடிக்காத, வெயிட் பண்ணு பண்ணிட்டு மேல கேட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு அடிச்சவன். வழிகாட்டுதல் சரியாக இருந்தால் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். ஆசிரியர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், நம் அறிவை பெறுவதற்காக நம் குழந்தைகள் நம் வகுப்பறைக்கு வரவில்லை, அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். கவனம், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நமக்காக அல்ல இந்த வாழ்க்கை, அவர்களுக்காக. நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளை, பல இடங்களில் நான் சேர்த்து வைத்த அத்தனை நாலேஜையும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்கின்ற நிலை இல்லாமல் ஆசிரியராகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரகசியங்களை சொல்லியபடி இருக்கிறேன். என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வியை கேட்டபடி இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய மந்திர சொல்லது, உலகத்தில் உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நில்லு. சின்ன சின்ன பிசிறுகள் வெட்டி விட்டனா சூப்பரா. பாம்பு கடிச்சிருச்சு, 2 வார்த்தை. சூசைட் பண்ணிக்கிட்ட ஃபேமிலி 63 ஃபேமிலிஸ் கிட்ட கனடா நாட்டில் நான் பேசும்போது பலி கொடுத்த குழந்தைகளின் பெற்றோர்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போச்சு இந்த விஷயத்துக்காக. I have relieved. Thank you so much. I have relieved. எந்த விஷயம் ரிலீவ் பண்ணிச்சு? வார்த்தை தானே. நான் போய் கேட்டுட்டு வந்தேன், எந்த விஷயம் உனக்கு ரிலீவ் பண்ணிச்சு சொல்லு. அவ சொன்னா நான் சொல்றேன், நான் சொன்னதை அவ சொன்னதை நான் சொல்றேன். காட்டு வழியில அவ போயிட்டே இருக்கா, என்ன வழின்னு தெரியல, காடு போயிட்டு இருக்கிறான். ஒரு பாம்பு குத்து பார்த்துட்டான். வேற அது பாம்பு குத்து இருக்கேன்னு கடந்து போறான். பாம்பு அவனை பார்த்துருச்சு, உள்ளேந்து வந்து கூடவே நடக்குது.
ஒண்ணும் நடக்கலாம், அதுவும் நடக்கு. வேற யாரும் துணை இல்ல, பாம்பு துணையோட நடக்க. ஒரு பாறையை தாண்டாம பாம்பு கொத்திருச்சு சார், பாம்பு கொத்திருச்சு. நான் அப்படியே நிறுத்துறேன். காடு நான் சொன்னது காடு இல்லை. உன் காலேஜா இருக்கலாம், உன் ஆபீஸா இருக்கலாம், உன்னுடைய தெருவா இருக்கலாம், எதுவோ இருக்கலாம். நீ போன உன்னுடைய மாமியார் வீடா இருக்கலாம், ஏதோ காடு. பாம்பு வந்துருச்சு, கொத்திருச்சு. நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்ல, நம்மள பெற்றது, நாம பெற்றது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு வந்து வச்சது. நான் காலேஜ்ல சார் இப்படிதான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். நான் உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க. சூப்பரா போகும்போது சொல்லுவாங்க, என்ன ரெண்டெல்லாம் இருக்கிறேன், ஹோல் டே நாசமா போயிடும் நமக்கு. நல்லா இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன். சிலது இருக்குதுங்க, அதுங்க நம்மள சந்தோஷமா இருக்க கூடாதுங்க. என்னையாச்சு இன்னும் சோகத்துல நம்ம ஒரு ஒப்பாரி வைப்போம். அது கேட்டு அதுங்க கேட்டேன். நான் சொல்லவே சொல்லாத, உன் சோகத்தை உன் மனசை யாருக்கையும் சொல்லாத. நான் இங்க சொல்லித்தரேன். வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் சோகத்தையும் துக்கத்தையும் யார் காதிலும் போடாது. அவர்களிடத்தில் அதற்கான காதுகளே கிடையாது. அவர்கள் பின்னால் அதை கேள்விதான் பேசுவார்கள். உன் மனச வைராக்கியமா என்ன மாதிரி வைராக்கியமா. ரெண்டே வாய்ப்பு தான், பாம்பு கொத்திருச்சு. பாம்பு பின்னால போலாம். பாம்பே பாம்பே ஏனே கொத்தினாய். நான் தான் உன்னோட இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை, நான் அன்பா தானே இருந்தேன். அது நீயா படமா? ஒரு ஜீவன் வந்து திரும்பி வந்து சொன்ன கொத்தி விஷம் எடுத்து. அது பாம்பு. பாம்பு கட்டி ஒரு நாளும் நீதி கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது, அது கொத்தத்தான் செய்யும். இரண்டாவது ஆப்ஷன், விஷம் ஏறுது இல்ல, ட்ரீட் த வெனம். உன்னுடைய விஷத்தை நீ முடிவுக்காக தேட தவிர பாம்பை தேடி ஒருபோதும் போகாதே. கொத்திய பாம்பிற்குள் போகாமல், அதற்கு பின்னால் போகாமல், உன்னுடைய விஷத்தை நீ முடிவு செய்வதற்காக பார். வருங்காலத்தில் அதற்கான முடிவுகளை எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுதைய நிகழ்வு உன்னுடைய விஷத்தை உடம்பிலிருந்து இறக்குவது மட்டும்தான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. என் சிறுத்தை பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியன உன்னை இழந்தவன் நடுங்கிற புலியன செயல் செய்ய புறப்படு. நம்மினை ஈருடனை விளக்க என் செம்புட்பறவையே சிறகை விரி எழு பர. நானும் ஒரு வல்லூராக ராஜாளியாக வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். சிட்டுக்குருவி என்று என்னை நான் நினைத்தேன். சிறகை விரித்த பொழுது தெரிந்து கொண்டேன் நான் ராஜாளி என்று. நீயும் சிறகை விரி, நீ யார் என்பதனை கண்டுகொள்வாய். நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ எந்த வையத்திற்குள் இருந்தாலும் அந்த வையத்திற்கு தலைமை தாங்குபவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.